ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் பத்தி தான் பேச போறோம். அவரை பத்தி நம்ம மட்டும் பேசலங்க. சோசியல் மீடியாவை திறந்தாலே எல்லாருமே அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. கடந்த சில நாட்களாவே பாத்தீங்கன்னா, ஜாய் கிறிசல்டா ரொம்ப தனியா போராடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது 6 மாத குழந்தைய வயித்துல சுமந்துக்கிட்டு ஒரு பெண் ஒரு ஆண் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே போராடிக்கிட்டு இருந்தாங்க. என்னதான் நம்ம 2025ல இருந்தாலும் எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் பெண்களை தான் குறை சொல்றதுலே குறியா இருக்காங்களே தவிர, தப்பு பண்ண ஆணை யாரும் தட்டி கேட்கறதே கிடையாது. சோ இந்த கேஸ் இப்படியே தான் போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுல ஒரு திடீர் திருப்பமா பாத்தீங்கன்னா, இப்போ மாதம்பட்டி ரங்கராஜுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. இதுக்கு அவர் கண்டிப்பா நேர்ல வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, 2வது குழந்தைக்கும் அந்த மனைவிக்கும் இவர் தான் பொறுப்பு ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏற்கனவே ஜாய் கிறிசல்டா தன்னோட சோசியல் மீடியாவில் தொடர்ந்து நிறைய போஸ்ட வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரியான போட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதை வச்சு நிறைய கான்ட்ரவர்சியலான விஷயங்கள்லாம் வெளியாச்சு. சரி, அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் இதெல்லாம் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பெண்கள் வேற வேற ஊர்ல இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, பர்சனலா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் இதே மாதிரி எங்களையும் ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதனால பெருசா நம்ப முடியல. நான் இந்த அளவுக்கு வெளியில ஓப்பனா எல்லா ப்ரூஃபோட சொல்றேன். அவங்கெல்லாம் ஏன் யாருமே வெளியில வந்து சொல்லல அப்படின்னா, அவங்க கிட்ட ப்ரூஃப் எதுவுமே இல்ல. பட் அவர் எங்களோட பழகியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சில பெண்கள் சொன்னதா ஜாய் கிறிசல்டா வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப கான்ட்ரவர்சியா விமர்சனமா போய்கிட்டு இருக்கும் போது, இப்ப புதுசா ஒரு பிரச்சனை மாதம்பட்டி ரங்கராஜுக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, சோ ரீசெண்டா அவரு குக்கு வித் கோமாளி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம்க்கு ஜட்ஜா வந்துகிட்டு இருக்காரு. ரொம்ப ஜாலியான ஒரு ஜட்ஜா தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடியதுல கொஞ்சம் ஹேண்ட்ஸமான ஜட்ஜ் அப்படின்னே சொல்லலாம். சோ அதனால இவருக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இந்த ப்ரோக்ராம்க்கு அப்புறம் அதிகமாயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் அவருடைய சமையல் ரொம்ப டேஸ்டா இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவருடைய காமெடி சென்ஸ், எது சொன்னாலும் விளையாட்டாவே எடுத்துக்கிறது, விளையாட்டா சிரிக்கிறது, எல்லாத்தையுமே கேஷுவலா எடுத்துக்கிறது, இந்த குணமும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் வந்து இப்ப அவருக்கு ஃபாலோவர்ஸா ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஷபானா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவரை பத்தின ஒரு சில புகார்களை அந்த ப்ரோக்ராம் ஹெட் கிட்ட வந்து கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் நைட்ல குடிச்சிட்டு தனக்கு தவறா மெசேஜ் பண்றதாவும், தனக்கு கால் பண்ணி தவறான வார்த்தைகளால பேசுறதாவும், ஒரு தப்பான இன்டென்ஷன்ல தான் அவர் என்ன பாக்குறாரு அப்படின்ற மாதிரி அவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ அதனாலதான் இப்போ அவரு அந்த ஷோக்கு வர்றதில்லை. அவர் வந்து ஊருக்கு போயிட்டாரு, ஷூட்டிங்க்கு போயிட்டாரு அப்படின்லாம் ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் உண்மை அது கிடையாது. ஷபானா வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் அங்க கொடுத்ததுனாலதான், ஏற்கனவே அவர் மேல பல கேசுகள் கோர்ட்டுல போய்கிட்டு இருக்கிறதுனாலையும், சோ இந்த பிரச்சனை நமக்கு வேணாப்பா, வெளியில இருந்து அவர் தனியா அவரோட பர்சனலா ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம்க்கு வரட்டும் அப்படின்ற மாதிரி அவரை வர வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அவர் வந்துட்டு வரல. இதுல முக்கியமா ஒரு விஷயம், இது எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷபானா வந்து நம்பர் 1 ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்காங்க. நம்பர் 2 வந்துட்டு ராஜு, நம்பர் 3 வந்து லக்ஷ்மி மேம். இவங்க எல்லாரும் தான் இப்போ ஃபைனலிஸ்ட் குக்கா வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. சோ இந்த செலிப்ரேஷனுக்கு ஷபானா வரும்போது குறைஷி கிட்டையும் சரி, மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்டையும் சரி முகம் கொடுத்து கொஞ்சம் கூட அவங்க சரியா பேசவே இல்லை. சின்ன சின்ன விஷயம் கூட வந்து பாத்தீங்கன்னா சிரிக்கவே இல்லை. அவங்க சொன்ன காமெடிக்கு எதுக்குமே அவங்க சிரிக்கல. அவங்க பேர் சொல்லும் போது கூட இவங்க வந்து ரொம்ப முகம் சுளிக்கிறது, அவங்கள திரும்பியே பார்க்காம இருந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுதான் இது வந்து வெளியில பேசப்பட்டது. பட் இத பத்தி இது வரைக்கும் ஷபானா ஓப்பனா சோசியல் மீடியால எதுவுமே சொல்லல. பட் விஜய் டிவி அந்த ப்ரோக்ராம் ஹெட் கிட்ட வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவர் வரல அப்படின்றது மட்டும் இப்ப கன்ஃபார்மா வந்திருக்கு. சோ நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருக்க மாதம்பட்டி ரங்கராஜ், சோ இப்போ குக்கு வித் கோமாளில வந்து இதுலயும் ஒரு பெண்ணை விட்டு வைப்பாரா அப்படின்ற மாதிரி தான் நெட்டிசன்கள் எல்லாருமே மாதம்பட்டி ரங்கராஜை வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஷபானா வந்து ரொம்ப அழகா கியூட்டா இருப்பாங்க. சோ அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். புகழ் வந்து அவங்க கூட சேர்ந்து காமெடி, அந்த ரொமான்டிக், அந்த லவ்லாம் பண்ணும்போது கூட மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து பெரிய அளவுல சிரிப்பாரே தவிர ரொம்பலாம் ரியாக்ட் பண்ணவே மாட்டாரு. பட் ஒரு சைடு வந்து ஒரு மாதிரி பொசசிவ் ஆன மாதிரி தான் அவர் புகழை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. சோ இது எல்லாத்தையும் வச்சுதான், சோ கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இவங்களுக்குள்ள நடந்திருக்கு அப்படின்னு தான் எல்லாரும் வந்து இதை வச்சு முடிவு பண்ணி ஒரு பெரிய பேசு பொருளா இதை வந்து மாத்திருக்காங்க. சோ கண்டிப்பா மாதம்பட்டி இதை செஞ்சிருப்பாரு அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க.
ஏன்னா ஏற்கனவே ஷபானா வந்து திருமணம் ஆனவங்க, அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு சீரியல்ல நடிச்சாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் அவங்களோட பர்சனல் ரீசன்னால அந்த சீரியல்ல இருந்து பாதியில வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறமா குக் வித் கோமாளி அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் அவங்களுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாவே அமைஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு வெப் சீரிஸ் கூட இப்போ போலீஸ் போலீஸ் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப ரொம்ப கியூட்டான ஒரு நடிகையா தான் ஷபானா இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள எப்படி நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் விட்டு வைப்பாரு அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே வந்து கேலி கிண்டலா வந்து அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் பேசுறாங்க, இன்னொரு பக்கம் அவருக்கு சம்மன் அனுப்பி அதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போறாரு, அந்த இரண்டாவது மனைவிக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கு நடுவுல தான் மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட வாழ்க்கையில எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரும் போகும், ஆனா பிரச்சனையே வாழ்க்கையா அவருக்கு மாறி இருக்கு அப்படின்னு தான் இப்போதைக்கு சொல்லணும். அதுக்கு அவருடைய நேரம் காலம் இதெல்லாம் கூட நம்ம வந்து காரணமா சொல்லலாம். எது எப்படி போனாலும் அவர் வாயை திறந்து ஒவ்வொரு விஷயமும் கரெக்டா சொல்லி உண்மை என்ன தப்பு என்ன பண்ணிருக்காரு, அது ஆமாவா இல்லையா அப்படின்றத அவர் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் ஒரு சில விஷயங்கள்ல இருந்து அவரால் வெளியில வர முடியும். இந்த ஷபானா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஷபானா போயிட்டு ஓப்பனா ரெக்கார்ட்ஸோட ஆதாரத்தோட அவங்க சொன்னா மட்டும்தான் அதுல இருந்தும் அவரால் வந்து வெளியில வர முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி கிசுகிசுப்புகள் இந்த மாதிரி விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். சோ பார்க்கலாம் மாதம்பட்டி ரங்கராஜனுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு போய் முடிய போகுது அப்படின்றது. ஒரு பெண்ணுக்கு நியாயம் கிடைக்குமா இல்லையா அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பா இந்த கேஸ்ல வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுல அடுத்தடுத்து என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சினிமாவை பத்தியும் சினிமா நடிகைகளை பத்தியும் டே பை டே அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.